Hey guys, welcome back. Oneplus லந்து ஒரு லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா Oneplus Nord Lite and Oneplus Nord Lite Pro இந்த ரெண்டு மொபைல் லான்ச் ஆக போகிறத நம்ம வந்து பேசியிருந்தோம். ஒரு மொபைல் அண்டர் 15க்கும் இன்னொரு மொபைல் அண்டர் 20க்கும் லான்ச் ஆக போகிறதா வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு லீக் வந்திருக்கு ஒன்ப்ளஸ்லேருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா Oneplus Clover அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அப்கமிங்கில் லான்ச் ஆக போகிற ஒன்ப்ளஸோடைய மொபைலுக்கு தான் இந்த நேம் வந்து வச்சுருக்காங்க Clover. ஓகே, நேம் அவங்க என்ன வேணால் வச்சுக்கிட்டோம். நமக்கு தேவை அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த மொபைலில் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்றது தான். ஸோ இந்த OnePlus Cloverல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப இதோடைய ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்கும், ப்ளஸ் இது இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும், ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளஸ் யூடியூப்பில் என்னோடய வீடியோ மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. OnePlus ஒரு ப்ரீமியம் மொபைல் தரக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன எல்லா மொபைல்ஸுமே இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுற விதமாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்ட்ராகணும்னு சொல்லி OnePlus Nordை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ஹைப்புக்கு அப்புறம் லான்ச் ஆகி நிறைய பேர் வாங்கிட்டும் இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இன்னமும் அது கீழே பட்ஜெட் வந்து இறங்கி ஒரு 2 மாடல் லான்ச் பண்ண போகிறதா வந்து போன வாரம் லீக்ஸ் வந்துருச்சு. OnePlus Nord Lite and OnePlus Nord Lite Pro. ஸோ இதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு ஒரு லீக் வந்து இப்போ வந்துருக்கு OnePlus Clover. ஸோ இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறையாவே வந்து லீக் ஆகிருக்கு. முக்கியமாக இதோடைய ப்ரைஸிங் வந்து அண்டர் $200 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 14,700 rupees வருது. பட் ஒரு இந்தியாவில் லான்ச் ஆகிறப்போ ஒரு 14,000 செக்மெண்ட்டில் இந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 14,000க்கு இந்த மொபைலில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்களா இல்லையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே சைட் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தான் தராங்க. ஆமாங்க, வெறும் HD+ டிஸ்பிளே தான். ஸோ நான் ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இதில் HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்பவே தெரிஞ்சு போச்சு என்னடா டிஸ்பிளே சைட் மொக்கையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சமாக IPS LCD டிஸ்பிளேவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வரைக்குமே OnePlus பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் விட்டாங்கன்னா அதில் ஒன்று AMOLED டிஸ்பிளே வந்து கன்ஃபார்மாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது அந்த AMOLED டிஸ்பிளேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு IPS LCD டிஸ்பிளேக்கு வராங்க. அதாவது பட்ஜெட் செக்மெண்ட் வருன்றதுக்காக LCD பேனல்ஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. IPS LCD டிஸ்பிளே வந்தால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாவாச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். பில்டுன்னு பார்க்குறப்ப இதில் அதிகபட்சமாக பிளாஸ்டிக் பில்ல எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஒரு 14,000க்கு மொபைல் வந்து லான்ச் ஆகிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால கிளாஸ் பேக் கட் பண்ணியிருப்பாங்களோன்னு தாட் வருது. ஸோ மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பில்ல வந்து எதிர்பார்க்கலாம். பட் OnePlus பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி நல்லாவே கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு ப்ரீமியம் மொபைல் பிராண்டிங்காக OnePlus இருக்குது. ஸோ அதனால் இதில் கிளாஸ் பேக் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இதில் சைட் மவுண்டா இல்லை பேக் சைடில் செப்பரேட்டாக கொடுக்குறாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த லீக்ஸ் படி இன்னும் எதுவுமே கன்ஃபார்மாக தெரிய வரல. ஸோ மேக்ஸிமம் பேக் சைடில் செப்பரேட்டாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragonல 460 ப்ராசஸரில் வரும்னு சொல்லிட்டு லீக்ஸ் வந்திருக்கு. Snapdragon 460. ஸோ இந்த சிப்செட்டை பார்க்குறப்பே தெரிஞ்சு போச்சு இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைலாக இருக்க போகிறதில்ல அண்ட் கேமிங் ஓரியன்ட் மொபைலாகவும் இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு மாடல். ஒரு நார்மல் யூசேஜுக்கு இந்த சிப்செட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களால் இதில் ஹெவி கேமிங்கோ இல்லை ஹெவி யூசேஜோ வீடியோ எடிட்டோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சிப்செட்டில் அந்த அளவுக்கு தாங்காது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சிப்செட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் 4GB RAM அண்ட் 64GB வேரியண்ட்டில் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டும் லீக்ஸ் வந்திருக்கு. அப்படி கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 13 மெகாபிக்சலில் ஒரு பிரைமரி சென்சாரும் 2 மெகாபிக்சலில் ஒரு டெப்த் சென்சாரும் தென் 2 மெகாபிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சாரும் எதிர்பார்க்கலாம். தென் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சுவல் டைப்பில் 16 மெகாபிக்சலில் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு டீசென்டான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் பேட்டரி சைடு வந்தீங்கன்னா பேட்டரி சைடு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் OnePlusல கொடுக்காத ஒரு பேட்டரி பேக்கப் 6000 mAh வந்து தராங்க இந்த மொபைலுக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் பேட்டரி தான். இது வரைக்கும் OnePlusல 4500 வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் உங்களுக்கு 6000 mAh கிடைக்குது. இந்த 6000
6000 mAh சார்ஜ் பண்ணுது. உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த OnePlus Cloverல ஒரு பெரிய நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா பேட்டரி தான் சொல்லணும். 6000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரி. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளே சைட் மொக்க பண்ணிட்டாங்க. HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கனாலும் ஒரு பேசிக்கான ஒரு சிப் செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 460. கேமரா சைடு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி சைட் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இதோடைய ப்ரைஸிங் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா $200 நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ $200 இந்தியன் மணி படி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14,700 rupees. ஸோ 14,000க்கு இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து லேக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு 14,000க்கு இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 14,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. OnePlusலேருந்து இப்படி ஒரு மொபைல் இப்போதைக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. ஓகே, எனியாவ் இந்த OnePlus Clover எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே இந்த மொபைல் லான்ச் ஆகிடும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த OnePlus Clover இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகேவா இருக்கா இல்லை ரொம்ப மொக்கையாக வந்து கொடுத்துருக்காங்களா? அண்ட் இவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா? மொத்தத்தில் இந்த மொபைல் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஒரு ஹெவி யூஸர் கிடையாது. ஹெவி பர்ஃபார்மன்ஸும் தரப்போகிறதில்ல. ஹெவி கேமிங்க்கும் செட் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு மாடல், அதாவது தாத்தா பாட்டிக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ ஏதாவது மொபைல் வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு குவாலிட்டியான மொபைல் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Clover வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் ஒரு யங்ஸ்டர்ஸோ ஒரு ஹெவி யூசேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மொபைல் அந்த அளவுக்கு செட் ஆக போகிறது இல்லை. அதை ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் லான்ச் ஆகக்கூடிய மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.